அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அந்த நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமியுடன் யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக? திமுக அறிவிக்கப்பட்டுள்ள கே.சி. பழனிசாமி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவும் வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல திமுக முன்னாள் அமைச்சராக இருந்த சின்னசாமி வந்து கொண்டிருக்கிறார். காங்கிரசின் மாவட்ட தலைவர்கள் தற்போது அவரோட மனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நேற்று வரை 5 வேட்பாளர்கள் தாக்கல் செய்துள்ளனர். இன்று முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக வேட்புமனு செய்ய உள்ளதால் போலீசார் பலத்த ஏற்பாடுகள் செய்துள்ளனர். கிட்டத்தட்ட 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தற்சமயம் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி அவர்கள் வேட்புமனு தாக்குவதற்காக அந்த அலுவலகத்தில் நுழைவுள்ளார். அந்த தேர்வு நடத்த அலுவலகம் மனுக்கள் தாக்கல் செய்ய போகிறார். அங்க அதிகாரிகள் தரப்புல யார் யாரெல்லாம் இருக்காங்க கண்ணன்? அதிகாரத்திற்கு தேர்தல் நடத்த அலுவலர் தன்மையாக அந்த மனுக்களை பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றனர். அது தவிர அரவக்குறிச்சி பிஎஸ்சி கலையரசன் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. அங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகள் பத்தி சொல்லுங்க கண்ணன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அதாவது 3 கார்கள் மட்டுமே அந்த வளாகத்துக்கு அனுமதிக்க போலீசார் அனுமதி உள்ளது. அதே போல வேட்பாளர் சேர்த்து 5 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வரலாம். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. கண்ணன், கே.சி. பழனிசாமியுடன் வேறு யார் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறாங்க? அவர்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் தற்சமயம் அவருடன் மனு தாக்கல் செய்வதற்காக உடன் வந்துள்ளார்கள். அதே போல அந்த திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களான ஏவா வாலி, சின்னசாமி உள்ளிட்டோரும் உடன் இருக்கின்றனர். தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டாரா? தற்போது நிலவரம் பத்தி சொல்லுங்க. அந்த வேட்புமனு தாக்கலுக்காக மனுக்களை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேட்புமனு தாக்கல் செய்து கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகு அவர் தேர்தல் நடத்த அலுவலர்கள் அந்த மனுக்களை சமர்ப்பித்தார். அந்த வேட்புமனுக்களிலே கே.சி. பழனிசாமி அவருக்கு கையெழுத்திட்டுக் கொண்டுள்ளார். அதன் பிறகு இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் அந்த மனுக்களை தேர்தல் நடத்த அலுவலர்களிடம் சமர்ப்பிப்பார். அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தவராக நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.